ஜானு, நான் தான் கல்யாணத்தை பத்தி தெளிவா சொன்னேனே. சிபி, இப்ப நான் உனக்கு கல்யாணம்னு சொன்னேனா? கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல தெரிஞ்சுக்காம ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாம வருஷா வருஷம் 10 ஜோடிக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைப்போம்ல, அத பண்றதுக்கு நாள் குறிச்சிருக்கேன். நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனை பண்றதுக்கு நான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்கான வேலைய எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அப்பாடா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? என்னன்னு நினைச்ச? இல்ல, சிபி கல்யாணம்னா நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல அத்தை. அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அதான். இது நம்ம வீட்ல நடக்க போற கல்யாணம். அதனால எல்லாரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து தனித்தனியா செய்யணும். தமிழ், சிபி, நீங்க 2 பேரும் தான் மொத்த ஃபங்க்ஷனுக்கும் பொறுப்பு. இதுல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்கணும். சரிங்க ஜனாமா. ஜானு, நீ இவ்வளவு நல்ல விஷயம் பண்ற, அது எதுக்கு சிம்பிளா பண்ணணும்? ஊருக்கே தெரியற மாதிரி பெருசா அட்வர்டைஸ் பண்ணலாம்ல. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவி. அத விளம்பரம் பண்ணக்கூடாது. ஜனாமா, இதையே நம்ம விளம்பரமா பார்க்கணும். இது ஒரு நல்ல விஷயம். இத நாம செய்யறோம்னு 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணா, அத பார்த்து 4 பேர் போட்டிக்காகவாவது இந்த மாதிரி காரியத்தை செய்ய நினைப்பாங்கல்ல. சரி தமிழ், நீங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே செய்யுங்க. அண்ணா, 60 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். எந்த குறையும் இல்லாம தரமா ரெடி பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ. சிபி சார். சொல்லு தமிழ். நீங்க ஃபாரின்ல இருந்தப்போ உங்க ஃபேமிலிய ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? இல்லையே. அப்போ லண்டன்ல என்னதான் பண்ணீங்க? காலேஜுக்கு போவேன், ரூமுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணுவேன், விளையாடுவேன், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா? வேற எதுவும் பண்ண மாட்டேன். இதான் என் ரொட்டீன். சரி, உங்களுக்கு லண்டன் பிடிச்சிருக்கா இல்ல இப்போ இங்க இருக்கிறது பிடிச்சிருக்கா? ஆரம்பத்துல எனக்கு லண்டன் தான் பிடிச்சது. இந்த ஊரை விட்டு எப்படா போவோன்னு தினம் போராடிட்டே இருந்தேன். இதெல்லாம் உனக்கே தெரியும்ல. ஆனா இப்போ நீ என்னை கம்பல் பண்ணி லண்டனுக்கு போன்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா இப்போ இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சிபி சார்? ஏன்னு உனக்கு காரணம் தெரியாதா? தெரியலே. ஓ, புரியுது. ஃபேமிலி கூட அட்டாச் ஆயிட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு. அது மெயின் ரீசன் இல்ல. என் தமிழ், நீ இங்க தானே இருக்க, நானும் இங்க தானே இருந்தாலும் உன்னை விட்டு என்னால பிரிஞ்சிருக்க முடியாது தமிழ். என்ன பாக்குற தமிழ்? வா. என்ன கணேசா, ஜனா வீட்டோட செட்டில் ஆயிட்ட போல. அட என்னன்னு நீங்க போற போக்க பார்த்தா அந்த ஜனகாம்பாளுடைய விசுவாசிங்க லிஸ்ட்ல நீதான் முத ஆளா இருப்ப போல. அண்ணே, நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு? இல்லப்பா, உன்கிட்ட அந்த பழைய ஃபயர் இல்லையே. அப்ப நான் உன்னை அப்படித்தானே சொல்ல முடியும். நானும் கேப் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த அம்மாவை காலி பண்றதுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
இதுல வேற ஒருத்தி வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காளே தமிழ்னு, அவ எல்லாத்துக்குமே தடையா தானே இருக்கா. ஒரு பிரச்சனைய ஆரம்பிச்சேன்னா ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்ச தடயத்தையே இல்லாம பண்ணிடுறானே அவ. அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளை உன்னால சமாளிக்க முடியலங்கிற உனக்கு வெக்கமா இல்ல? உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தப்ப எங்க அத்தையும் சின்ன பொண்ணு தானே, உங்களால சமாளிக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு வரைக்கும் அவங்கள சமாளிக்க முடியாம தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன குத்தி காட்டுறியா இல்ல என்னால எதுவும் முடியாதுன்னு சொல்றியா? ஐயோ அது இல்லனே, இந்த தமிழ் இருக்கால, அவ எங்க அத்தைய விட 2 மடங்கு ஃபோர்ஸா இருக்கான்னு அததான் சொல்றேனே. சரி அதெல்லாம் விடுங்கண்ணே, என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்ன ஜனாமா இலவச கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா போல? ஆமாண்ணே. சரி, நீ என்ன பண்ண போற? வெள்ளையும் சொல்லையுமா நின்னு வர்ற ஜோடிங்களுக்கெல்லாம் அச்சதை போட்டு கல்யாண சாப்பாடு சாப்பிட போறியா? அண்ணே என்ன பேசுறீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. என்ன பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும் கணேசா. மாசம் மாசம் காசு மட்டும் வாங்குறல்ல, அதுக்கு சரியா வேலையும் பார்க்கணும்ல. எனக்கு அந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்க கூடாது. அங்க வந்திருக்கிற எல்லார் முன்னாடியும் அந்த ஜன அவமானப்பட்டு நிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே, நான் வரேன். ஓ